நூற்றாண்டுகளாக ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்கப்படுகிறது. மோசே ஆதியாகமத்தை எப்படி எழுதினார்? அது தேவனின் வெளிப்பாடா, பண்டைய குடும்ப பதிவுகளா, அல்லது இரண்டின் இணைப்பா? இந்த ஆவண படத்தில் வேதாகமமும் தொல்லியலும் கூறும் ஆதாரங்களை ஆராயும். இப்ப இணையமோ கூகுளோ எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு பழங்கால உலகத்தை நீங்க சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, அந்த காலத்துல நீங்க ஜூலியஸ் சீசரோட வாழ்க்கை வரலாற்றை எழுத உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துக்கு பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கீங்க. சரி, அப்படின்னா அவரை பத்தி நமக்கு நேரிய எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பா. அப்படி இருந்தும் அவரோட ரகசிய அறையோட அளவுகளையும், அவர் தனிமையில பேசின வார்த்தைகளையும், அவர் சிந்திய கண்ணீரையும் நீங்க மிக துல்லியமா உங்க புத்தகத்துல எழுதுறீங்க. அதாவது நேர்ல பார்த்த மாதிரி. அது எப்படி இருக்கும்? அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு தான் எனக்கு தோணுது. ஒரு கற்பனை கதையை எழுதுவது வேணா எளிது, ஆனா வரலாற்று தரவுகளையும் துல்லியமான புவியியல் அமைப்புகளையும் நேர்ல பார்க்காம எழுதுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதத்தான் மோசே செஞ்சிருக்காருன்னு செக்ரெட்டோ ப்ரொஃபெட்டிகோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் தளத்துல வெளியான மூலக்கட்டுரை சொல்லுது. நேர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட ஆழமான அலசல். ஆமா, இன்னைக்கு நம்ம அலச போற மைய கேள்வி ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதாவது தான் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை, ஏதேன் தோட்டம், நோவாவின் பேழை, ஆப்ரஹாம் இவங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை மோசே எப்படி அத்தனை துல்லியமா எழுதினார்? அதான் நம்ம கேள்வி. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மூலக்கட்டுரை வெறும் மத நம்பிக்கையை மட்டும் சார்ந்து நிக்கல. இதுக்கு பின்னால் உள்ள வலுவான இறையியல், மொழியியல், அப்புறம் தொல்பொருள் சான்றுகளை வச்சு ஒரு பெரிய வாதத்தையே முன்வைக்கிறாங்க. இங்க ஒரு விஷயத்த நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இந்த அலசலோட நோக்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையையும் ஆதரிப்பதோ இல்ல எதிர்ப்பதோ கிடையாது. கண்டிப்பா நம்ம வேலை அது இல்ல. நம்ம நோக்கம். சரி, இந்த வரலாற்று இடைவெளி உண்மையிலேயே எவ்வளவு பெருசு அப்படிங்கறதுல இருந்து தொடங்குவோம். அது ஒரு மிகப்பெரிய கால இடைவெளி. பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம், யோசேப்பு இவங்கெல்லாம் மோசே பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து மறைந்தவர்கள். வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இடையில இஸ்ரவேலர்களோட எகிப்து வெளியேற்றம் பத்தி இருவேறு காலக்கணிப்புகள் இருக்கு. ஒன்னு ஆரம்பகால காலக்கணிப்பு, அதாவது கிமு 1446 நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது. சரி, ரெண்டாவது பிந்தைய காலக்கணிப்பு, அதாவது கிமு 13ஆம் நூற்றாண்டுல 2ஆம் ராம்சஸ் காலத்துல நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது. நீங்க எந்த கணக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, மோசே இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நேரடியாக பார்த்திருக்க வாய்ப்பே. எழுதியிருக்க தரவுகளோட துல்லியம் ரொம்பவே ஆச்சரியம் அளிக்குது. உதாரணத்துக்கு நோவாவோட பேழைய பத்தி அவர் எழுதும்போது அதோட நீளம் 300 முழம், அகலம் 50 முழம்னு மிக துல்லியமான அளவுகளை கொடுக்கறாரு. ஆமா, அந்த அளவுகள் சும்மா ஏதோ காத்துல கட்டின கணக்கு கிடையாது. அதான், நீங்க கப்பல் கட்டும் பொறியலை சற்று ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். கடல்ல ஒரு பிரம்மாண்டமான மரக்கலம் நிலையா மிதப்பதற்கும் அலைகள்ல கவிழ்ந்து விடாம இருக்கிறதுக்கும் இது மிகவும் சரியான ஹைட்ரோடைனமிக் விகிதம்னு நவீன பொறியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, புவியியல் அமைப்புகளோட விவரிப்புகளையும் நீங்க கவனிக்கணும். எந்த மாதிரி விவரிப்புகள்? அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பைசூன் நதியை பற்றியும் அவிலா தேசத்தை பற்றியும் அவர் குறிப்பிடுறாரு. அங்க தங்கம், பிட்டோலிக், அப்புறம் கோமேதகம் போன்ற விலைமதிப்பெற்ற கற்கள் இருந்துச்சுன்னு அந்த நிலப்பரப்பு அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு. ஒருவேளை இது அவர் எந்த ஆதாரமும் இல்லாம கற்பனையா எழுதியிருந்தா? அப்படி எழுதியிருந்தா அந்த பகுதி வழியா பயணம் செய்யற எந்த ஒரு வியாபாரியோ இல்ல பயணியோ இது பொய்ன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்களே. உண்மைதான். ஆனா உண்மையான புவியியலை தாண்டி மனித உணர்வுகளோட மிக நுண்ணிய ரகசியங்கள் அவர் பதிவு செஞ்சிருக்கார் பாருங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. எந்த மாதிரி ரகசியங்கள்னு சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாததால ராஹேல் தனிமையில் அனுபவித்த வேதனை, அப்புறம் தன்னை அடிமையா விற்ற தன் சொந்த சகோதரர்களை பல வருஷங்களுக்கு பிறகு பார்த்ததும், தன்னை மறைச்சுக்கிட்டு யோசேப்பு அழுத அந்த ரகசிய கண்ணீர், இதெல்லாம். ஆமா. அப்புறம் மம்ரேன் கர்வாலி மரத்தின் கீழ் கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் நடந்த அந்த தனிப்பட்ட உரையாடல். சரியா சொன்னீங்க. எந்த மனித சாட்சியம் இல்லாத இந்த விஷயங்களை மோசே எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? மூலக்கட்டுரை இதுக்கு என்ன விளக்கம் அளிக்குது? மூலக்கட்டுரை இதுக்கு 3 வலுவான விளக்கங்களை முன்வைக்குது. அதுல முதல் விளக்கம்,
கடவுள் நேரடியாகவே மோசேக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது தான். நேரடி வெளிப்பாடா? ஆமா, பழைய ஏற்பாட்டோட மற்ற புத்தகங்களை நீங்க உற்று நோக்கினா அங்கு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கிறத பார்க்கலாம். கடவுள் மற்ற தீர்க்கதரிசிகளிடம் கனவுகளாகவோ இல்ல புதிர்களாகவோ பேசினதா பதிவுகள் இருக்கு. ஆனா மோசேயிடம் அப்படி இல்லையா? இல்ல, மோசேயிடம் முகமுகமாக, அதாவது ஒரு நண்பனை போல தெளிவான வார்த்தைகள்ல பேசினார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு தெளிவான நேரடியான தகவல் தொடர்பு அங்க இருந்திருக்குன்னு சொல்றீங்க. இதுக்கு ஏதாவது மொழியியல் சான்றுகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஆதியாகமத்தோட முதல் வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பரா அப்படிங்கிற எபிரேய வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு படைத்தார்னு அர்த்தம். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் கடவுளோட செயலை குறிக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனிதனோட உருவாக்கத்துக்கும் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. ஓ, அப்போ அது மனித திறனுக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பை குறிக்குது. கண்டிப்பா. அதே போல சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி அப்படிங்கிற அந்த வாக்கியமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பாபிலோனியாவோட எனுமா எலிஷ் போன்ற மற்ற பண்டைய படைப்பு புராணங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கு. அதாவது இது தனித்துவமான எபிரேய கேலண்டர் முறையை ஒத்திருக்குன்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அப்படியென்றால் கடவுள் ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல மோசே ஒரு டைப்ரைட்டர் மாதிரி அதை அப்படி கேட்டு எழுதினாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? மனிதர்கள் தலைமுறையா தகவல்களை கடத்துற முறைக்கு இங்க வேலையே இல்லையா? இது நடைமுறைக்கு கொஞ்சம் ஒவ்வாதது போல தோணுது. மனிதர்கள் தகவல்களை கடத்தும் முறைக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படியா? எப்படி சொல்றீங்க? பைபிள்ல இருக்கிற அந்த வம்சாவளி பட்டியல்களை நம்ம படிக்கும்போது பெரும்பாலும் அதை தவிர்த்துடுவோம், போர் அடிக்குதுன்னு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு மாபெரும் கணித தர்க்கம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நினைவுகளின் கணிதம், இது கொஞ்சம் விரிவாக விளக்குங்களேன். கண்டிப்பா. ஆதாமுக்கும் மோசேக்கும் இடையில ஆயிரக்கணக்கான தலைமுறைகள்லாம் இல்ல, வெறும் 5 முக்கிய கண்ணிகள் மட்டுமே இருக்கு. வெறும் 5? எப்படி? கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. முதல்ல ஆதாம் முதல் மெத்துசலா வரை, இரண்டாவது மெத்துசலா முதல் நோவாவின் மகன் ஷேம் வரை. ஷேம் ஜலப்பிரளயத்துக்கு முன்பும் பின்பும் வாழ்ந்தவர், சரியா? ஆமா, அவர் ஒரு வரலாற்று பாலம் மாதிரி. சொல்லப்போனா சில யூதர் ரபி மரபுகளின்படி இவரே மெல்கிசேடேக் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மூணாவது கண்ணி பாத்தீங்கன்னா சேம் முதல் ஆபிரகாம் மற்றும் யாக்கோபு வரை. சரி. நாலாவது யாக்கோபு முதல் மோசேயின் தாத்தாவான கோஹாத் வரை. இறுதியா 5வது கண்ணி கோஹாத் முதல் மோசேயின் தந்தையான அம்ராம் வழி மோசே வரை. பாக்குறதுக்கு இந்த 5 தலைமுறைகள்னு சொல்றது கேட்பதற்கு எளிதா இருக்கு. ஆனா மனிதர்களோட ஆயுட்காலம் அவ்வளவு நீளமா இருந்திருக்குமா என்ன? இத பத்தி மூலக்கட்டுரை என்ன சொல்லுது? இதுதான் சுவாரஸ்யமான பகுதி. பெருவெள்ளத்துக்கு முந்தைய காலகட்டத்துல மனிதர்களோட ஆயுட்காலம் பல நூற்றாண்டுகளா இருந்ததா மூலவுரை பதிவு செய்யுது. அதுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியான காரணங்கள் சொல்றாங்களா? சுற்றுச்சூழல் காரணிகள் இல்லனா மரபணு தூய்மை இதற்கு காரணமா இருந்திருக்கலாம்னு சில இறையியலாளர்கள் கருதுறாங்க. சரி, ஆனா தேதிகள்ல எந்த குழப்பமும் இல்லையா? செப்டுவஜென்ட் அப்புறம் மெசோரெட்டிக் போன்ற வெவ்வேறு பழங்கால சுவடிகளை கடையில தேதிகள் மற்றும் எண்கள்ல சில முரண்பாடுகள் இருந்தாலும் வெறும் சில தலைமுறைகள் மட்டுமே இந்த வரலாற்றை கடத்தின அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு மாறவே இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பொதுவாக வாய்மொழி கதைகள் அப்படின்னா அது ஒரு காது முணுமுணுப்பு விளையாட்டு, அதாவது டெலிபோன் கேம் போலத்தானே இருக்கும். ஆமா, அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. முதலாள் ஒரு செய்தியை சொல்ல 10வது ஆள் அதை கேட்கும்போது அது முற்றிலும் வேற கதையா மாறி இருக்கும் இல்லையா? இந்த தரவுகள் எப்படி மாறாம அப்படியே இருந்துச்சு? இது மிக முக்கியமான புள்ளி. பழங்கால மத்திய கிழக்குல வாய்மொழி மரபு அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி பலவீனமானது கிடையாது. இத அவங்க ஜிகாரான் அப்படின்னு அழைச்சாங்க. ஜிகாரான் அப்படின்னா என்ன? அப்படின்னா செயலில் உள்ள நினைவகம், அதாவது ஆக்டிவ் மெமரியல். லெபனான் மற்றும் ஈஜிப்துல வாய்மொழி மரபுள்ள சமூகங்களுக்கிடையே பல தசாப்தங்கள் வாழ்ந்த அறிஞர் கெனத் பேலி அவரோட ஆய்வை இந்த மூலக்கட்டுரை மேற்கோள் காட்டுது. அந்த ஆய்வுல அப்படி என்ன சொல்றாங்க? கெனத் பேலி அந்த பழங்குடி சமூகங்கள்ல கதை சொல்ற முறையை நேர்ல கவனிச்சாரு. அது ஒரு தனி நபரோட கற்பனை கிடையாது, அது ஒரு சமூக நிகழ்வு. சமூக நிகழ்வுனா எல்லாரும் சேர்ந்து கதை சொல்வாங்களா? இல்ல, ஊர் பெரியவர் ஒரு புனித கதையை சொல்லும் போது ஒட்டுமொத்த சமூகமும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கும். அவர் கதையில ஒரு சின்ன தவறை செய்தாலோ இல்ல ஒரு வார்த்தையை மாத்தினாலும் அங்க கூடியிருக்கிற சமூகத்தினர் உடனடியாக அவரை தடுத்து திருத்துவாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அந்த அளவுக்கு வாய்மொழி மரபு ரொம்ப வலுவாகவும் ஒட்டுமொத்த சமூகத்தோட கட்டுப்பாட்டிலும் இருந்துச்சு.
ஈஜிப்ட்ல 400 வருஷங்கள் இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்தப்போ கூட அவங்க கிட்ட இருந்து ஈஜிப்தியர்களால பறிக்க முடியாத ஒரே செல்வம் அவங்களோட நினைவுகள் தான். வாவ், இப்ப எனக்கு நல்லா புரியுது. இது ஒரு தகவலை ஒருத்தர் தன்னிச்சையா மாத்த முடியாத பிளாக் செயின் தொழில்நுட்பம் மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு நோட்டு தகவலை மாத்த நினைச்சாலும் அந்த நெட்வொர்க்ல இருக்கிற மற்ற எல்லாரும் அதை சரிபார்த்து திருத்திடுவாங்க. வாய்மொழி மரபு அத்தனை வலுவானது அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்ளோ பெரிய வரலாற்று தரவுகளை பல நூற்றாண்டுகளா வெறும் நினைவாற்றலை மட்டும் நம்பி விட்டு சென்றிருப்பாங்களா? மனித இயல்பை பார்த்தா எதையாவது எழுதி வைக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குமே. ரொம்ப சரியா கேட்டீங்க. இதுதான் அவங்களோட 3வது விளக்கம். 1936ல பிரிட்டிஷ் விமானப்படை கர்னலும் அசிரியாலஜி ஆர்வலருமான PJ வைஸ்மேன் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை வெளியிட்டார். என்ன கண்டுபிடிப்பு அது? பண்டைய மெசபடோமிய களிமண் பலகைகளை அவர் ஆராய்ந்தார். அந்த களிமண் பலகைகள் ரொம்ப கனமானவை. இன்றைய புத்தகங்களை போல அதையெல்லாம் ஒரு அட்டையில பைண்ட் செய்து வைக்க முடியாது. ஆமா, அது கஷ்டம்தான். அதனால அடுத்தடுத்து வர்ற பலகைகளை எப்படி ஒன்னா இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒருவேளை பக்க எண்கள், அதாவது பேஜ் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்களா? இல்லை, பக்க எண்களுக்கு பதிலா அவங்க ஒரு தனித்துவமான முறையை பயன்படுத்தினாங்க. அந்த பலகைகளோட முடிவுல இது இன்னாரோட பதிவு இல்ல இது இன்னாரோட வரலாறு அப்படின்னு ஒரு முத்திரை குறிப்பிடுவாங்க. ஓ, ஒரு சிக்னேச்சர் மாதிரி. ஆமா, இத கொலோஃபோன் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை குறிப்பு அடுத்த பலகையோட தொடக்கத்தோடு இணைக்கப்படும். அப்படி என்றால் ஆதியாகமத்திலும் இதே போன்ற அமைப்பு இருக்கா என்ன? ஆச்சரியப்படும்படி ஆமா, ஆதியாகமத்துல இவை வம்ச வரலாறு, அதாவது இங்கிலீஷ்ல தொலாடாட் அப்படிங்கிற வார்த்தை சரியா 11 முறை வருது. 11 முறையா? ஆமா, வானம் பூமியின் தோற்றம், ஆதாம், நோவா, ஷேம், தேராகு, இஸ்மவேல், ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு அப்படின்னு ஒவ்வொருத்தரோட வம்ச வரலாறு முடியும் போதும் இந்த தொலடாடு அமைப்பு வருது. ஓ, அப்போ இது தற்செயலா வந்தது கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. இது ஏதோ தற்செயலா வந்த வார்த்தை அல்ல. இது மெசபடோமிய பதிவுகளோட துல்லியமான கையெழுத்து முறை. அப்படியானால் மோசே பாலைவனத்துல தனித்து உட்கார்ந்து இதை எந்த ஆதாரமும் இல்லாம எழுதல. மாறாக பல தலைமுறைகளா பாதுகாக்கப்பட்ட களிமண் பலகைகளையும் குடும்ப பதிவுகளையும் ஒன்றிணைத்து தொகுத்த ஒரு தலைமை ஆசிரியர், அதாவது ஒரு சீஃப் எடிட்டர்னு அவர் சொல்லலாமா? 100க்கு 100 உண்மை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின் படி பாத்தீங்கன்னா, மோசே எகிப்தியர்களோட சகல சாஸ்திரங்களிலும் கல்வி கற்றவர். ஒரு இளவரசனுக்குரிய கல்வியை அவர் பெற்றிருந்தார். அதாவது அவருக்கு எழுத்து, ஆவணப்படுத்துதல் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆமா, அவர் இதுல நிபுணர். அது மட்டும் இல்லாம சினாய் மற்றும் எகிப்து பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட புரோட்டோ சினாயிடிக் கல்வெட்டுகள் மோசே வாழ்ந்த காலத்துக்கு முன்பே அங்க எழுத்து முறை பயன்பாட்டுல இருந்ததை உறுதியா நிரூபிக்குது. அப்போ ஆவணங்களை தொகுப்பதற்கான முழு திறனும் அவரிடம் இருந்திருக்கு. நிச்சயமா. நேயர்களே, இதை சற்று சிந்திச்சு பாருங்க. சரி, இந்த எழுத்து ஆவணங்கள் உண்மையானவேதானா அப்படிங்கிறதுக்கு தொல்பொருள் சான்றுகள் ஏதாவது இருக்கா? மூலக்கட்டுரை ஏதாவது நேரில் கண்ட சாட்சிகளோட அடையாளங்கள் பத்தி குறிப்பிடுதா? ஆமா, ஒரு மிகச்சிறந்த தொல்பொருள் உதாரணத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 23ல தன் மனைவி சாரா அடக்கத்திற்காக மக்பேலா குகையை ஆபிரகாம் ஏப்ரோன் என்ற ஹித்தியன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வியாபாரம் நகரத்தோட பொது சதுக்கத்துல நடக்குது. விலை எவ்வளோன்னு ஏதாவது பதிவு இருக்கா? ஆமா, விலை 400 வெள்ளி காசுகள். அது மட்டும் இல்லாம முதல்ல அந்த நிலத்தை இலவசமா தருவதா விற்க வந்தவர் சொல்றாரு. இது பண்டைய காலத்தோட ஒரு தூதரக மரியாதை வழக்கம். இதெல்லாம் வெறும் கதைன்னு சிலர் சொல்லலாமே. இவ்வளவு துல்லியமான விவரங்கள் எப்படி உண்மைன்னு நம்புறது? அங்கதான் தொல்பொருள் சான்று பிரசுது. அனட்டோலியாவில் கண்டெடுக்கப்பட்ட நிஜமான பண்டைய ஹித்திய ஒப்பந்தங்களோடு இந்த விவரங்கள் அப்படியே அச்சு பிசகாம ஒத்து போகுது. அப்படியா? ஆமா, பொது சதுக்கத்துல வியாபாரம் நடப்பது, வெள்ளி நாணயங்களை நிறுத்து அளப்பது, இலவசமா தருவது போல பாசாங்கு செய்வதுன்னு எல்லாமே கிமு 2000ஆவது ஆண்டுகள்ல ஹித்தியர்களிடையே எந்த சட்டப்பூர்வமான நில விற்பனை முறை. வாவ், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இதை கற்பனையா எழுதின ஒருத்தரால இவ்வளவு துல்லியமான ஒரு பழங்கால சட்டப்பூர்வ நடைமுறையை நிச்சயமா எழுதியிருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அது ஒரு மிகச்சிறந்த சான்று. அதே போல ஆபிரகாமோட சொந்த ஊரான ஊர் நகர அகழ்வாராய்ச்சிகளையும் நாம கவனிக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆபிரகாம் ஒரு நாகரிகமற்ற கூடாரங்கள்ல வாழ்ந்த நாடோடி அப்படிங்கிற பிம்பத்தை 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல லியோனார்ட் வூலி நடத்திய அகழ்வாராய்ச்சிகள் உடைச்சிடுச்சு இல்லையா? சரியா சொன்னீங்க.
ஊர் நகரம் அப்படிங்கிறது பல அடுக்குமாடிகளை கொண்ட சர்வதேச வர்த்தகம் நடந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் நூலகங்களை கொண்ட ஒரு ரொம்பவே மேம்பட்ட நாகரிக நகரம். அத ஊலியோட ஆய்வுகள் நிரூபிச்சது. ஓ, அப்போ ஆப்ரஹாம் ஒரு நாடோடி கிடையாதா? இல்ல, ஆப்ரஹாம் ஒரு அறியாத நாடோடி அல்ல, அவர் ஒரு வளர்ந்த நகரத்திலிருந்து வந்தவர். எழுத்து மற்றும் கணக்கீட்டு முறைகள் அவருக்கு ரொம்பவே பரிச்சயமானவை. இதெல்லாம் சரி. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல ஜூலியஸ் வெல்ஹவுசன் அப்படிங்கிறவர் கொண்டு வந்த JEDP கோட்பாடு, அதாவது ஆவண கருதுகோள்னு ஒண்ணு இருக்கே. ஆமா, டாக்குமெண்ட்ரி ஹைபோதிசிஸ். ஆதியாகமம் மோசேயால எழுதப்படல அப்படின்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பின் பலரால தொகுக்கப்பட்டது அப்படின்னு அது சொல்லுது. கடவுளோட பெயர்கள் சில இடங்கள்ல எலோஹிம்னும் சில இடங்கள்ல யாவேன்னும் மாறுபடுவதை வச்சு அவங்க இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு மூலக்கட்டுரை என்ன பதில் சொல்லுது? இந்த JEDP கோட்பாடு இன்றும் விவாதிக்கப்படும் ஒரு விஷயம்தான். ஆனா இதுக்கான தர்க்கரீதியான எதிர்வாதத்தை மூலக்கட்டுரை ரொம்ப ஆழமா முன்வைக்குது. என்ன எதிர்வாதம் அது? பண்டைய மத்திய கிழக்குல கடவுளோட வெவ்வேறு பண்புகளை குறிக்க வெவ்வேறு பெயர்களை பயன்படுத்துறது ஒரு சாதாரண இலக்கிய உத்தி. ஓ, அது ஒரு இலக்கிய உத்தியா? ஆமா, எலோஹிம் அப்படிங்கிறது கடவுளோட எல்லையற்ற படைப்பு வல்லமையையும் அண்ட சராசரங்களை ஆளும் தன்மையையும் குறிக்குது. யாவே அப்படிங்கிறது மனிதர்களோட அவர் வச்சிருக்கிற நெருக்கமான தனிப்பட்ட உறவுமுறையை குறிக்குது. ஒரு ஆசிரியர் தன் கதையோட சூழலுக்கு ஏற்ப இந்த பெயர்களை பயன்படுத்தி இருக்கலாம். இது புரிஞ்சுக்க நான் ஒரு ஒப்பீடு சொல்றேன். ஒரு குழந்தை தான் அப்பாவை அவரோட அலுவலகத்துல பார்க்கும்போது சார் இல்ல மேலாளர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அழைப்பதும், அதே குழந்தைய அப்பா வீட்ல மடியில தூக்கி வச்சு கொஞ்சும் போது அப்பா அப்படின்னு உரிமையோட அழைப்பதும் போலவா இது? மிக சரியான ஒப்பீடு. அதே மனிதர் தான், ஆனா சூழலுக்கு ஏற்ப அவரை அழைக்கும் பெயர் மாறுது. ஆதியாகமத்தோட ஆசிரியரும் இதையே தான் செஞ்சிருக்காரு. அப்போ பல ஆசிரியர்கள் எழுதுறாங்க அப்படிங்கிற வாதம் இங்க அடிபட்டு போகுது. ஆமா, மேலும் 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட சாக்கடல் சுருள்கள், அதாவது டெட் சீ ஸ்க்ரோல்ஸ், 1000 வருஷங்களுக்கும் மேலாக எபிரேய உரைகள் எந்த சிதைவும் இல்லாம எவ்வளவு துல்லியமா பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத உலகுக்கே நிரூபிச்சது. எனக்கு இந்த வெள்ளக்கதைகளை பற்றிய ஒப்பீடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கில்காமேஷ் மற்றும் அட்ராஹாசஸ் காவியங்கள்ல வர்ற பெருவெள்ள கதைகளுக்கும் ஆதியாகமத்தோட ஜலப்பிரளயத்துக்கும் உள்ள வேறுபாடு ரொம்பவே சிந்திக்க தூண்டுச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒருவேளை ஆதியாகமம் அந்த கதைகளோட காப்பி அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்க இந்த வேறுபாட்டை கண்டிப்பா கவனிக்கணும். உண்மைதான். மற்ற இதிகாசங்கள்ல பாத்தீங்கன்னா பூமியில மனிதர்கள் அதிகமா பெருகி அவங்க போடுற சத்தம் பொறுக்க முடியாம தூக்கம் கெட்டு போன கடவுள்கள் எரிச்சல் அடைஞ்சு உலகை அழிப்பதா எழுதப்பட்டிருக்கு. சத்தம் தாங்க முடியாம உலகத்தை அழிச்சாங்களா? ஆமா, இது ரொம்ப மேலோட்டமான ஒரு காரணம். ஆனா ஆதியாகமத்துல அந்த பதிவு மிகவும் தார்மீக தன்மை கொண்டது. கடவுள் மனிதர்களோட தீமையையும் வன்முறையையும் கண்டு வருந்தி நீதியோட அடிப்படையில உலகை நியாயம் தீர்க்கிறார். அதே சமயம் நீதியாய் வாழ்ந்த நோவாவை காப்பாத்துறார் இல்லையா? சரியா சொன்னீங்க. இது வெறும் அண்டை தேசத்து கதைகளோட நக்கல் கிடையாது. தார்மீக மதிப்பீடுகள் கொண்ட உண்மையான ஒரு வரலாற்று நிகழ்வோட பதிவு அப்படிங்கிறது இது காட்டுது. இதுவரையிலான தகவல்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமூட்டுது. ஆனா நேர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த வரலாற்று தரவுகள் கொலோபோன், ஜிகாரோன் இதெல்லாம் எதற்கு? இதனால உங்களுக்கு என்ன பயன்? இது ஏதோ 3000 வருஷங்களுக்கு முந்தைய வரலாறு அப்படின்னு நாம கடந்து போய்விட முடியாது. இந்த மூலக்கட்டுரை ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்குது. அதாவது இந்த நிகழ்வுகள் வெறும் நீதிக்கதைகள் கிடையாது, நிஜமான வரலாறு அப்படின்னு நம்புறது தான் அவங்களோட ஒட்டுமொத்த இறையியலுக்கும் அடிப்படை. இது சற்று விரிவாக கூற முடியுமா? கண்டிப்பா. இதுதான் இதோட மையப்பகுதி. இந்த நிகழ்வுகள் உண்மையா நடந்தவை அப்படின்னா மட்டும்தான் அதுல வர்ற படிப்பினைகள் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்ப யோசேப்போட கதையை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 50:20 தன்னை விற்ற சகோதரர்களை பார்த்து யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடித்தார் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப பிரபலமான வசனம். ஆமா, இது நிஜமா நடந்த வரலாறு அப்படின்னா மனிதர்களோட துன்பங்கள் வீணாவதில்லை, அதன் பின் ஒரு பெரிய திட்டம் இருக்கு அப்படின்னு நாம நம்புறதுக்கு ஒரு வரலாற்று ஆதாரம் கிடைக்குது. பாபேல் கோபுரத்தோட கதையும் அப்படித்தானே. தங்களுக்கு தானே பாதுகாப்பையும் புகழையும் தேடிக்கொள்ளும் மனிதர்களோட சுயமுயற்சிக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி. இன்றும் கடவுளை சாராமல் பணத்தையோ அதிகாரத்தையோ நம்பி கோபுரம் கட்டும் மனிதர்களுக்கு அது ஒரு தெளிவான கண்ணாடி. நிச்சயமா. அதே போல யாக்கோபோட போராட்டத்தையும் பாருங்க. அந்த இருண்ட இரவுல அவர் தனியா போராடினார்.
நாம் இருள்ல தனியா போராடுவதை விட நமது போராட்டங்களை கடவுளிடம் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற பாடத்தை அது நமக்கு கத்துத்தருது. உண்மைதான். இதையெல்லாம் விட மூலக்கட்டுரை சுட்டிக்காட்டும் ஒரு மிக முக்கியமான சான்றொன்னு இருக்கு. என்ன அது? யோவான் 5:46 இயேசுவே நேரடியாக, நீங்கள் மோசேயை விசுவாசித்தால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த இறையியல் கட்டமைப்பின்படி பாத்தீங்கன்னா இது மோசேயோட எழுத்துக்களுக்கான மிகப்பெரிய அங்கீகாரம். சரி, இதுவரையிலான தரவுகளை கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். மோசே ஆதியாகமத்தை வெறும் கற்பனையில எழுதல. முதலாவதா அது இறைவனுடன் அவர் கொண்டிருந்த நேரடி தொடர்பு. இரண்டாவதா வெறும் 5 தலைமுறை பாலத்தின் மூலமாக கவனமாக பாதுகாக்கப்பட்ட ஜிகாரோன் எனப்படும் சமூகத்தால் சரிபார்க்கப்பட்ட வாய்மொழி மரபு. ஆமா. அப்புறம் மூணாவதா மெசபடோமியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பண்டைய கொலோபோன் எழுத்துமுறை மற்றும் குடும்ப பதிவுகள். இவை மூன்றும் இணைந்துதான் ஆதியாகமம் அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்கு. மோசேயோட எகிப்திய கல்வியும் அந்த நீண்ட பாலைவன தனிமையும் அவரை ஒரு சிறந்த தலைமை ஆசிரியரா இதற்காகவே தயார்படுத்தி இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப சரி. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை நம் முன் வைக்குது. என்ன கேள்வி? 3000 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமூகம் தங்களுடைய அடையாளத்தையும் வரலாற்றையும் வாய்மொழியாகவும் களிமண் பலகைகள்லையும் அத்தனை துல்லியமா பாதுகாத்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த அதிநவீன டிஜிட்டல் யுகத்துல கிளவுட் ஸ்டோரேஜ் மற்றும் ஹார்ட் டிரைவ்கள்ல நமது முழு வாழ்க்கையையும் நாம சேமிச்சு வைக்கிறோம். நாம அடுத்த தலைமுறைக்கு எந்த உண்மையான நினைவுகளை கடத்த போறோம்? வாவ், நேர்களே அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெரிய உலகளாவிய மின்வெட்டு இல்லனா ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் நமது முழு வரலாறும் ஒரு நொடியில அழிஞ்சு போகுமா? அதுதான் உண்மை. நாம தகவல்களை சேமிக்கிறோம், ஆனா சமூக நினைவுகளை அல்ல. பண்டைய ஜிகாரோன் முறையை போல உண்மைகளை இயந்திரங்கள்ல அல்லாம நம் மனதிலும் சமூகத்திலும் பாதுகாப்பது தான் நிரந்தரமானதா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். ஆரம்பத்துல நான் சொல்ல ஜூலியஸ் சீசரோட வாழ்க்கை வரலாற்று உதாரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருப்போம். எந்த நவீன வசதியும் இல்லாம துல்லியமான சமூக நினைவுகளையும் ஆவண குறிப்புகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெய்வீக வழிகாட்டுதலையும் கொண்டு மோசே அதை சாதிச்சிருக்காருன்னு இந்த தரவுகள் கூறுது. ஆமா, அது ஒரு பிரமிப்பான விஷயம்தான். நேர்களே, நீங்க தொடர்ந்து கற்பதையும் புதிய தேடல்களையும் தொடர வேண்டும்னு உங்களை ஊக்கப்படுத்துறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள், கேள்வி கேளுங்கள்.